நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி டெஸ்ட் அப்படிங்கிற அந்த நேமுக்கு பதிலா வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப வேற ஏதாவது பேர் வச்சிருந்தீங்களா? இல்ல இதுதான் வந்து உங்களுடைய இல்ல. அது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லயே டெஸ்ட்ன்னு தான் இருக்கும். 2012லயே வந்து ஏன்னா இது டைரக்டருக்கான டெஸ்டும் கூடவா? இல்ல இது வந்து ஒரு ஒரு இந்தியாஸ் ஐகானிக் கிரிக்கெட்டரா ஒரு ம். கேரக்டர் இருக்காங்க. ம். அதுல ஹி பிளேஸ் அ கிரிக்கெட்டர் ஓகே. அண்ட் தி ஃபிலிம் ஹேப்பன்ஸ் ஓவர் 5 டேஸ் ஆஃப் அ டெஸ்ட் மேட்ச். ஓ! ஓகே. ஸோ அண்ட் இட் பிகம்ஸ் த டெஸ்ட் ஆஃப் தீஸ் கேரக்டர்ஸ். ம். ஸோ இது வந்து அவ்ளோ வார்த்தை பொருத்தமா இருந்துச்சு. ஆ. இந்த படத்தோட கோர் கான்செப்ட்டும், அது மேலோட்டமா பார்க்குற ஒரு விஷயமும் 2மே கனெக்ட் ஆகிருக்கிறது இல்லையா? ஏன்னா யூசுவலா இந்த இந்த படத்த எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு நம்ம யோசிச்சு தான் டைட்டில் வைக்கிறோம் ஆக்சுவலா. பட் இதோட மெயின் கான்செப்ட்டே வந்து அந்த அந்த டெஸ்ட்ட சுத்தி இருக்கிறது. அண்ட் இட் ஹேப்பன்ஸ் ஓவர் த டெஸ்ட். எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் நடக்கும். இவரு வந்து ஒரு ஒரு கிரியேட் பண்ணி அதோட டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாரி நயன் வந்து ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டுக்கு எஸ். வெயிட் பண்றாங்க. கிரிக்கெட்டர் வந்து ஒரு டெஸ்ட் விளையாட போறாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த வார்த்தை பொருத்தமும் அந்த இடத்துல அமைஞ்சது ஆக்சுவலா. ம். ஸோ அ இது ஐ மீன் இட்ஸ் நெவர் தாட். ஏன்னா நெறைய பேர் நடுவுல வந்து இது இங்கிலீஷ் ஆ. ஏன்னா இது நாங்க டைட்டில் வச்சது 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஓ! இங்கிலீஷ் அப்போவே. டைட்டில் ஒண்ணும் அப்போ வந்து நாட் இன் யூஸ். ஆமா. பட் அது நடுவுல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி அந்த தமிழ் டைட்டில் தான் வைக்கணுங்கிற வைக்கணும் அந்த அப்படின்லாம் இதெல்லாம் இருந்தது. இருந்தபோது, ம். இப்போ ஐ மீன் ஃபார் அஸ் தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ இது ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தை. ஓகே, ஃபைன். தென் உங்களுக்கு ஓடிடி ரிலீஸ் பண்றது ஒண்ணும் புதுசு கிடையாது இல்லையா? நீங்க வந்து ஒரு பிராட் மைண்டட் வேற. தென் உங்களுடைய மூவிஸும் வந்திருக்கு. அதுக்காக வருத்தப்படுற ஆளும் கண்டிப்பா சசி கிடையாது. ஆனா Netflix ஒரு பெரிய பிராண்ட். அத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க ஓடிடி ரிலீஸ்? அதாவது அதுதான் அந்த எனக்கு வந்து இந்த ப்ரீ கண்டிஷன் கிடையாது. நான் வந்து ஐ அம் நாட் அன் இண்டஸ்ட்ரி பேபி. ஓகே. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே சினிமா இந்த கிளாப்ஸுக்காக மட்டுமே படம் கிரியேட் பண்ற அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவன் கிடையாது நான். வெளியே ஐ அம் அன் அவுட்சைடர். வெளியிலேருந்து வந்து ஒரு படத்த எப்படி பார்க்கணும். இப்ப நான் பார்த்து வளர்ந்த படங்கள் எல்லாமே இன்னும் கூட எனக்கு எஃபெக்ட் பண்ற படங்கள் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டிவில தான் பார்த்தேன். நீங்க காட்ஃபாதர் எங்க பார்த்தீங்க? நான் தியேட்டர்ல இப்ப ரீ ரிலீஸ்ல பார்த்தேன். நீங்க ஒரு எக்செப்ஷன். பட் நாங்க வந்து ஓகே. காட்ஃபாதர் ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிவில தான் பார்த்தேன். ஓகே, ஃபைன். பராசக்திய நான் எங்க பார்த்தேன்னா, ஆ அதுவும் டிவில டிவில தான் தான். பார்த்தேன் எஸ் நானு. பராசக்தி ஸோ எல்லா ஐகானிக் ஃபிலிம்ஸுமே வந்து இன்னைக்கு நீங்க நாயகன் போட்டீங்கன்னா, இது நல்லா இல்லன்னு சொல்ல போறீங்க. கிடையாது. இது ம். தியேட்டர்ல பார்க்கல. எஸ். அதனால நான் நாயகன் கரெக்ட். புடிக்கலன்னு சொல்ல இல்ல, போறீங்க. இல்ல. ஸோ அது நல்ல படமா இருந்தா, மொபைல் ஃபோன்லயும் ஒர்க் ஆகும். ம், ம். ஸோ தட் இஸ் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா, எந்த மீடியம் மூலியமா நெறைய பேரை இன்னைக்கு ரீச் பண்ணணுன்றது தானே ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கர், ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் நம்ம பண்ண படங்கள் எத்தனை பேரை போய் சேரப்போகுது அப்படின்னும்போது, Netflix வந்து நான் ஃபர்ஸ்ட்டு டே நீங்க டிவி ஆன் பண்ணும்போது, அ ஒரு 600 மில்லியன் பீப்பிள்க்கு வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்க போகுது. எஸ். ஏன்னா இது வந்து நீங்க அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நெறைய படங்கள் ஓடிடிக்கு போலாம். ஆனா நீங்க அத தேடி கண்டுபிடிக்கணும். போய் டைப் பண்ணணும். எஸ், எஸ். ரைட்? ஆனா இது Netflix ஒரிஜினல்னா, அது அவங்களோட பொறுப்பு உங்ககிட்ட சேர்க்கறது. ஸோ தே வில் டேக் தி எஃபர்ட் ஆஃப் ரீச்சிங் த ஃபில்ம் டு யூ. ஸோ இது 2 வேற வேற ஒரு டைனமிக்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க மெக்சிகோல இருந்தீங்கனாலும் டெஸ்ட் தான் வரப்போகுது அன்னைக்கு ம், காலையில. ம். மெட்ராஸ்ல கொரியால இருந்தோம். இருந்தீங்கனாலும் இதான் வரப்போகுது. இதெல்லாம் இருக்கும்போது டெல்லியில இருக்கும்போதும் உங்களுக்கு டெஸ்ட் தான் வரப்போகுது. நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ தமிழ் ட்ரெய்லரோட ஹிந்தி ட்ரெய்லர் இஸ் ரீச்ட் மோர் நம்பர் ஆஃப் பீப்பிள். ஸோ அது அந்த ஒரு லைக் இம்மீடியட்லி இட்ஸ் அ பேன் இண்டியா ஃபிலிம் இல்ல. இப்போ ரொம்ப பெருசாலாம் போ வேண்டாம். ம். வேர்ல்டெல்லாம் போ வேண்டாம். இன்னைக்கு டெஸ்ட் இஸ் பிகம் அ பேன் இண்டியா ஃபிலிம். ஸோ அதோட ரீச் வந்து நம்ம அத பேன் இண்டியா ஃபிலிம் சொல்லணும்னு அவசியமே இல்லையே. இட்ஸ் ஆல்ரெடி பிகம் தட் ஃபிலிம் தட் பீப்பிள் வில் வாண்ட் டு வாட்ச் ஆக்சுவலி. ஸோ எஸ். இது Netflixனால தானே நடந்துச்சு. நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நடக்கலல்ல. அது Netflixனால நடந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் எதுக்காக இத அங்க Netflixக்கு போணும்னு நெனச்சனோ, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நைஸ். ஸோ தென் வந்து இந்த சக நடிகர்கள் கூட நடிக்கிறது வந்து மேடிக்கு எப்போதுமே ஒரு பெரிய ப்ராப்ளமாவோ, ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஈகோ அது ஈகோன்னு கூட நான் சொல்ல விரும்பல. அது மாரிலாம் எதுவுமே இருந்தது இல்லல்ல. அது அப்பல இருந்தே அப்படிதானே? வந்த புதுசுல இருந்தே அப்படிதானே? அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்ப அது வந்து ரொம்ப ஆரோக்கியமா ஆயிருச்சு. இப்ப ஜெயிலர்ல வந்து மோகன்லால் வராரு, ரஜினி சார் இருக்காரு. ஸோ எல்லாரும் அது வந்து ரொம்ப ஆரோக்கியமாயிருச்சு. ஆனா அப்பல இருந்தே நீங்க அப்படிதானே? அத ஆமா. பத்தி ஏன்னா நம்ப அப்பலேருந்து பார்த்து ரசிச்ச படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவர் மகன், ஆ. நாயகன், அம் அ அபய் சண்முகி, ம், ம், இல்ல ரஜினி சாரோட பல படங்கள்லாம் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, ம். அதோட ட்ரெய்லர் வரும்போதே, அதுல பல மேதைகள் தெரிவாங்க. ஓகே. யூ நோ அ அ அ நாசர் சார், இல்லாட்டா மனோரமா ஆட்சி, ம், செந்தில் சார், செந்தில் கவுண்டமணி சார், ம், இல்லாட்டா ஜனக்ராஜ், இந்த மாரி எல்லாருமே ம். போட்டி போட்டு நடிச்ச அந்த ட்ரெய்லர்ல யாருக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்குறது குடும்பம் தெரியாம
எல்லாரோட ருச்சியும் அதில் வந்து தெரியும். எல்லா நவரசங்களும் தெரியற மாதிரி கதாபாத்திரங்கள் அதில் இருப்பாங்க. மொழி தெரிஞ்சிருந்தனால வந்து அவங்க சீன் பண்ணும்போதே படன்னு டயலாக் வச்சு நம்மள சிரிக்க வச்சு, அழ வச்சு எல்லாமே பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அது போக போக எல்லாமே அந்த ட்ரெய்லர் வந்து வெறும் ஹீரோ சென்ட்ரிக்கா போயி, ஹீரோஸ மட்டும் காட்டுற மாரி போயி, அது வந்து சுருக்கி ஃபேமிலிய வந்து தியேட்டருக்கே வரவிடாம அளவுல தியேட்டர்லாம் ட்ரெய்லர்லாம் கட் பண்ணி, அப்படி இருக்கும்போது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த உங்களுக்கு கதை சொல்ற அ அ லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ பிகினிங்லேருந்தே நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இறுதி சுற்றுல 4 பேரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா, கண்டிப்பா பண்ணுவேன். அன்பே சிவம்ங்கிற ஒரு படம் வந்து கமர்ஷியலோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதுக்காக நான் பண்ணேன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அ இட் ஹஸ் ஆல்வேஸ் பெனிஃபிட்டட் மீ. ஏன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில ஆடியன்ஸ் செம்ம இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க. ஓகே. நான் தனி முறையா அவங்களுக்கு வந்து ஒரு கதைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹாலிவுட்லலாம் போனீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு படத்த பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது ஒரு படத்த ஜெயிக்க வைக்கிறதுக்கு. எஸ். ஸோ சசி இந்த படத்துல அப்படிதான் பண்ணாரு. ம். அவருக்கு வேணுனா எந்த டெக்னீஷியனாலும் எடுத்திருக்கலாம். எந்த மியூசிக் டைரக்டர் வேணாலும் எடுத்திருக்கலாம். பட் அவருக்கு இந்த கதைக்கு இவங்க தான் தேவைன்னு சொல்லிட்டு புதுசா எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த நம்பிக்கை, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது, அ மல்டி ஸ்டாரர் பண்றது வந்து தப்பே கிடையாது. ஹிந்தியில கூட நான் அது பண்ணியிருக்கேன். ஆமா. அதில தான் அதிகமான ம். வெற்றியும் எனக்கு கிடைச்சிருக்கு. ரங் தே பசந்திலேருந்து எஸ். ஷைத்தான் வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் யூ நோ. எஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வொர்க்ட் ஃபார் மீ. தென் ஹீரோயினுக்கும் பெரிய முக்கியத்துவம் குடுக்குற படங்கள் தான். ஹிந்தியா இருக்கட்டும், தென் அது தமிழா இருக்கட்டும். அந்த மனப்பக்குவம்லாம் முன்னாடிலேருந்தே மேடிக்கு எப்படிங்கிறது தான் எனக்கு ஏன்னா வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நெறைய ஹீரோஸ் அதெல்லாம் இப்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்த டைம்லலாம் அது பெருசா கிடையாது. நீங்க கங்கனா கூட ஹிந்தில நடிச்ச படங்களா இருக்கட்டும், இல்ல தமிழ்ல இறுதி அலைப்பாயுதேலேருந்து, மின்னலிலேருந்து எல்லாருக்குமே என்னோட ஹீரோயின்ஸ்க்கு மிக முக்கியத்துவமான ரோல்ஸ் தானே இருக்குமே. எஸ். ரொமான்டிக் படம் ஓகே. அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறப்போ ஓகே. காதல், லவ்ங்கிறப்ப 2 பேருக்குமே அது வந்து 50, 50 கரெக்ட்டா வந்துரும். அது தாண்டி சில படங்கள் இந்த இறுதி சுற்றா இருக்கட்டும், தென் கங்கனா கூட நீங்க பண்ண தனு விட்ஸ் தனுவட்ஸ் மேனம். மனு ஸோ ம். அது மாதிரியான படங்கள்லாம் வந்து அதுக்கே வந்து ஒரு பெரிய இது வேணும்ல. கரெக்ட்டு தானே? கரெக்ட் தாங்க. அது வந்து ம். ஐ அம் எனக்கு வந்து அம் அ லேடீஸ் மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் அண்ட் வந்து போகவே போகாது. இது ஆ. போக போக அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெங்த்து அண்ட் அவங்க வந்து கடைசியா அந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. தில் பி த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அப்படின்னுவாங்க. ஓ! ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்தோடையும் அதிகமான ஸ்ட்ரெங்த்தே லேடீஸ்க்கு தான் இருக்கும். வாவ்! எங்க வீட்ல கூட பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா வேணா ஒரு சிங்கமா இருந்திருப்பாரு. பட் வயசாக ஆக ம். அ அவங்க மனைவி இல்லாம அவங்களால வாழவே முடியாது. ஓகே. அந்த விமென் தான் ஸ்ட்ராங்கா நிப்பாங்க கடைசில. எல்லா ஃபேமிலியும் நீங்க பார்த்துங்க ஓரளவுக்கு. ஹெல்த் பிரச்சனையே இல்லன்னா, ஸ்ட்ராங்கா விமன் தான் கடைசி வரைக்கும் நிப்பாங்க. என் ஃபேமிலில எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் விமன் தான். எங்க அம்மா வந்து ஒரு பேங்க் ஆஃப் இந்தியால சீஃப் மேனேஜரா 30 வருஷம் இருந்திருக்காங்க. வாவ்! அவங்க குண்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றத நான் பார்த்துருக்கேன். வாவ்! ரவுடீஸ் எல்லாம் அப்படியே அலட்சியமா ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க. தமிழ் நைஸ். பொண்ணா இருந்துட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து அவங்கள்ட்டேருந்து நான் அந்த மரியாதை எனக்கு போனதே கிடையாதுங்க. ஆ. அவங்களுக்கு இருக்கிற தெம்ப காட்டணுங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கு எனக்கு சினிமால கூட. ஸோ ஒரு 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 படத்துல ஒரு காட்சியில நான் வந்து ஒரு லேடிய அறையணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, நான் வந்து பலவாட்டி யோசிப்பேன் அந்த படம் பண்ணும்போது. அப்படியா? ஆ. சான்ஸே கிடையாது. நான் வந்து ஒரு ஆம்பளைய இந்த மாரி பண்ணா ஒரு ஆம்பளைய நான் அரைஞ்சிருப்பேனா? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டுட்டு, இது வந்து எங்க அப்பாவா இருந்தா நான் அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேனா? வீட்ல ஒருத்தரா இருந்தா நான் பிஹேவ் பண்ணிருப்பேனா? அது ஜஸ்டிஃபை ஆனா மட்டும் தான் அந்த மாரி ஒரு சீன் பண்ணுவேனே தவிர, அது வீணா வந்து ஒரு மிசோஜினிஸ்டிக் ஆட்டிட்யூட் காட்டுறதுக்காக நான் பண்ணதே கிடையாது. ஓ! அப்ப டைரக்டர்ட்ட நீங்க போய் நீங்க டைரக்டரா இருக்கிறப்ப அது ஓகே. ஸ்கிரிப்ட்லயே அவாய்ட் பண்ண நெறைய வாய்ப்பு இருக்கும். ம். சம்மோன் டைரக்டர் அப்படிங்கிறப்போ நீங்க அவங்க கிட்ட போய் அத கேட்கிறப்போ இந்த அவங்க படத்திலேயே இந்த வந்து அவர் படத்திலே இருக்கே. ஒத்துக்கலையே. ஆமா. அப்படியா? அவரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து அவர் அந்த சீன எப்பவுமே திருப்பியும் சொல்லி, ஆ. நான் பண்ண மாட்டேன் இத. நான் பண்ண மாட்டேன். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் ஹி டிட்ன்ட் வாண்ட் டு டூ த ஃபிலிம் அந்த அந்த சீன்ல ஹி ஹேட் அ ப்ராப்ளம். ஓகே, ஓகே, அந்த கேரக்டர் அந்த இடத்துல எப்படி வந்து லேண்ட் பண்றான், ஓகே. அவனோட ஏன் அது பண்றான்றதுக்கு ஐ ஹேட் டு கீப் கமிங் பேக். அது அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது ஃபார் ஹிம். தட் ஹி கெப்ட் சேயிங் தட் நான் அடிக்க மாட்டேன். அந்த சீன்ல நான் இத பண்ணியிருக்க மாட்டேன், ஆக்சுவலி பண்ணியிருக்க இத மாட்டேன். ஜிவிஎம் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து எழுதுறப்போ டைரக்டரா இருக்கிறப்போ அத நான் வந்து அவாய்ட் பண்ணிருவேன். ஆனா நான் ஒரு நடிகனா நடிக்க வந்தப்போ நான் டைரக்டர்ட்ட போய் சொன்னா, "இல்ல சார் இந்த சீன் இதுக்கப்புறம் இப்படிதான் வரணும். நான் அப்படிதான் எழுதியிருக்கேன்னு" சொன்னாங்க. ஸோ நான் உட்கார்ந்து யோசிச்சேன். "நீ எதுக்காக வந்த? மணிக்காக வந்திருக்கா? அப்ப சொல்றத செஞ்சு தான் ஆகணும்." அப்படின்னு என்னைய நானே வந்து வந்து சமாதானப்படுத்திட்டு தான் போய் நான் இது பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் மேடி சொல்றத கேட்கிறப்போ ஐ ஃபீல் இல்ல பட் ஆனா அந்த சமாதானம் எதுக்காக வருதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எஸ். ஸோ இது இது வந்து இப்போ ஒரு கமர்ஷியல் சமாதானம் இல்ல. இது வந்து கிரியேட்டிவ் சமாதானம். கிரேட். ஏன்னா எஸ். அது இட் நீட்ஸ் டு பி ஜஸ்டிஃபைட்.
அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் நாட் தட் இட்ஸ் நாட் தேர். அவருக்கு புரியணும் அது. ஓகே. ஒரு கேரக்டர் ஒரு சின்ன சின்ன விஷயமா பண்ணி எப்படி அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இவ்வளோ அன்பா இருந்த ஹஸ்பண்ட் ஏன் அங்க போனான்றதுக்கு நம்மளுக்கு அந்த டிராவலுக்கு ஹி நீட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன்ல அந்த பாயிண்ட்ல அது அது வரணும். அதுதான் கரெக்ட்னு தோன்ற வரையும் இந்த ஆக்டர் ஷுட் ரெசிஸ்ட். ஓகே. அது ஒரு ஒரு பொண்ணை அடிக்கிறதுல மட்டும் இல்லை, அது ஒரு ஒரு குண்டூசி எடுத்து இங்கே வைக்கணுன்றது கூட அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் ஆக்சுவலாக. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஹீ நீட்ஸ் டு பி கன்வின்ஸ்ட். அந்த பாயிண்ட்ல நான் அண்ட் ஆஸ் அ டைரக்டர் ஆஸ் அ ரைட்டர் இட்ஸ் மை டியூட்டி டு கன்வின்ஸ் him that the character has come to the right point for that to happen. ஓகே. நைஸ். ஸோ அந்த ஸ்லாப்புக்கு காரணம் வந்து ஒரு பிஹேவியர் ப்ராப்ளமோ இல்லை அவங்க சொன்ன ஒரு விஷயமோ இருக்கக்கூடாது. ஒரு இன்ஸ்டிங்டிவான ரியாக்ஷனாக இருந்தால் அது ஜஸ்டிஃபைடாக இருக்கும். ஓகே. பட் வந்து அவங்க திமிரா பேசிட்டாங்க, அதனால போய் அவங்கள மூங்கிறது வாய் முடி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து என்னால் முடியவே முடியாது. அது என்னன்னா தான் நம்ம பண்ணவே மாட்டோம் நம்ம யூனோ. ஸோ அது வந்து ஒரு இன்ஸ்டிங்டிவான ஒரு ஃபிசிக்கல் ரியாக்ஷன் தான், அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அதுதான் ஸ்கிரிப்டோட அருமை. அது வரைக்கும் நம்ம போவோம். ஸோ சசி சொல்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தது. பட் அவர் கரெக்டாக எனக்கு கன்வின்ஸ் பண்ணார், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பட் இந்த லேடிஸ்க்கு நீங்கள் சொல்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறது ஹீரோயின்ஸுக்கெல்லாம், அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த திறமையும் இருக்கணும். மொழி தெரியலன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் எப்படி அவங்கள நடிக்க முடியும்? அது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா இன்டர்வியூவில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கே அவ்வளோவா தமிழ் வராதுன்னு வச்சுங்க. பட் என் அளவுக்கு தமிழ் கூட வராமல் இருந்தால் ஏற்கனவே எழுதின டயலாக்கு நம்ம 2 படி மேலே எப்படி போகுது, எப்படி அதை ரியல் ஆக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ ப்ராம்ப்டிங்கே நான் ரியாக்ட் பண்ணி என்னோட நடிப்பை நான் கெடுத்துக்கிட்டேன். அதான் மேட்டர். ஆச்சரியமா தான் இருக்கு. அதாவது அதர் சைட்ல இருக்கிற பீப்புளோடைய இது போறப்போ. ஓகே. ஸோ நான் ஒரு செக்மெண்ட் இதோட நான் இதை முடிச்சிடுறேன். திஸ் ஆர் தட் உங்களுடைய மூவிஸ் நான் வந்து கேட்குறேன். ஸோ எது உங்களுடைய இதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஜஸ்ட் ஓகே. ஜே ஆர் மின்னலை? மின்னலை. ஓகே. மின்னலை ஆர் ராக்கெட்ரி? ராக்கெட்ரி. ராக்கெட்ரி ஆர் அலைப்பாய்தே? ராக்கெட்ரி. அலைப்பாய் சாரி ராக்கெட்ரி ஆர் கன்னத்தில் முத்தமிட்டால்? ராக்கெட்ரி. மை காட். ராக்கெட்ரி ஆர் ரன்? ராக்கெட்ரி. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். இல்லைங்க, சினிமாவோட ஒரு விஷயம் வந்து கதை சொல்கிறது, இன்னொன்று வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு இம்பேக்ட் வச்சுக்கிறது, இல்லை ஒரு கதையை மாற்றி அதை ஒரு நல்லது செய்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த எல்லா படமும் நல்ல படம் தான், பெரிய இயக்குனரோட படங்கள் தான். ஆனால் ராக்கெட்ரியை பண்ணதுக்கு காரணம் வந்து ஒருத்தரோட அநியாயம் நடந்திருக்கு. அவர் ஒரு உண்மையான மனுஷர் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு படம் வந்து அவரோட வாழ்க்கையே மாற்றிருச்சுங்க. யூ நோ வாட் ஐ அம் சேயிங். நம்பி நாராயணன் ஒருத்தர் வந்து இன்னைக்கு கூட அவர் இருக்கிற காலனியில் அவமானப்பட்டு தான் இருந்தார் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஏன்னா யாருமே நம்பலை அவர் இன்னசென்ட் அப்படின்ட்டு. பொறாமைப்படுறவங்க படுத்துட்டு பொறாமையாக தான் பார்ப்பாங்க. அவருக்கு ஒரு க்ளீன் சிட்டுங்கிறது வந்து அந்த நேஷ்னல் அவார்டு அண்ட் பத்மபூஷன் கிடச்சப்புறம் கிடச்சிது. பட் ராக்கெட்ரி ரிலீஸ் ஆனப்புறம் எல்லாரும் அந்த தெருவிலேயே பெருமையாக நம்பினாராயணனோட நேபர் நம்பினாராயணன், அவருக்கு வீட்டில் தயிர் வேணும்னா இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அந்த சமுதாயமே மாறிடுச்சு. ஒரு சினிமாவால் அந்த கதையை மாற்ற முடியும், ஒரு மனுஷனோட லைஃப்பை மாற்ற முடியுங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்து எனக்கு அதனால தான் ராக்கெட்ரி எனக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. என் படம் நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ரங் தே பசந்தி மீடியாவை சேஞ்ச் பண்ணிடுச்சு ஃபுல்லாகவே. ஆனால் அதில் ஒரு சின்ன ரோல் எனக்கு. ரெண்டாவது வந்து 3 Idiots சமுதாயத்தை மாற்றுற ஒரு கதையாக இருந்துச்சு. எல்லாருமே தான் பசங்களோட பிஹேவ் பண்ணுற விதத்தை மாற்றிட்டாங்க. பட் ராக்கெட்ரி நானாக பண்ண ஒரு படத்தினால ஐ திங்க் தட் இஸ் தி மோஸ்ட். ஓகே. நைஸ் சார். ஆக்சுவலி சினிமாங்கிறது அதுதான். ஆக்சுவலி ஒரு செல்ஃபிஸாக பணம் சம்பாதிக்கணும், பெரிய பேரும் புகழ் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸோ ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு மனுஷனுக்கு சின்னதாக மாறி இருந்தால் கூட அதுதான் உண்மையான சக்ஸஸ், வர காசு எல்லாத்தையும் விட. ஸோ டெஸ்ட் கண்டிப்பாக அதை வந்து மனுஷங்க கிட்ட மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 2 மாபெரும் கிரியேட்டிவ் பீப்புள் சமுதாயத்து மேலே அக்கறை வச்சு வந்து படம் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இயக்கிறதா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணுற 2 பீப்புளோடைய மனநிலை கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். டெஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சிவப்பு கம்பளத்தை அந்த படத்தில் நடித்த தென் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இந்தியா சார்பாக பெரும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. How sweet. Well said.